வீட்டை கிளீன் பண்ணோம். அப்பெல்லாம் சாணி போட்டு கம்பல்சரி வெளிப்பாங்க. இப்பதான் மொசைக் தர பழிக்கிறது இல்லை. அதை பத்தி என்ன காரணம்னு கேட்கறாங்க அவங்க. குடிக்கிறதுனா என்னது? இங்கேருந்து தண்ணி ஊற்றினா தான் குளிக்கிறது இல்லை. இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், இது தலைக்கு குளிக்கிறது, இங்கேருந்து குளிக்கிறது இது வந்து பெரிய விஷயம், கொஞ்சம் ஜாஸ்தி. தலைக்கு குளிக்கிறது அந்த மாதிரி வீடை சுத்தம் பண்ணுறதுனாலே முன்னாடி காலத்தில் மொழிகி விடுறது தான். டெய்லி சாணம் முழுகிறது, த்ரூஅவுட் தி ஹவுஸ் சாணம் முழுகிறது தான் அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணதா அர்த்தம். அப்புறம் அது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமைக்கு முழுகிறதுனாச்சு. இப்போ தான் முழுகிறதுக்குன்னு கொஞ்சம் இடமாவது விட்டு வச்சுட்டு மீத இடம்லாம் டைல்ஸு மாவுக்கு கிரானைட்ஸு போட்டோம். ஸோ இந்த முழுகிறதுங்கிற ப்ராசஸ் இட் வாஸ் அ டே டு டே ஒர்க். அதோட மென்சுரேஷன் இருக்கிறப்போ பண்ணாங்க ஸ்பெஷல். ஆனால் அந்த பொண்ணை எங்கே ஐசோலேட் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்களோ அந்த இடத்த க்ளீன் பண்ணாங்க. மீன்ஸ் பிகாஸ் that white cloth, அந்த தர்பை மேட் which is used, that hat which was good, அது எல்லாத்தையும் அஃப்கோர்ஸ் அது வந்து தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் விட்டுடுவாங்க. ஸோ அதுக்காக அதை க்ளீன் பண்ணதான். வீடு ஃபுல்லாக அதை பண்ணணும்னா நம்ம ஐசோலேட் ஆகாமல் வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தால் வீடு ஃபுல்லாக பண்ணணும். கரெக்டு தானே? நம்ம யாரும் இப்போ ஐசோலேஷன் சொல்ல போகிறதில்ல, அப்போ வீடு ஃபுல்லாக பண்ணணும். ஹெவி மைக்ரைன் ஹெட்டேக் எல்லாம் வருதுங்க மேடம். 4-5 days கண்டினியூஸ் ஹெட்டேக் அந்த மாதிரிலாம். புண்ணிய ஜலம் ஏன் கிடைக்கணும்? புண்ணிய ஜலம் ஹலோ மேடம் சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த பூப்பஞ்சத்துக்கு பின்னாடி ஒரு 7 days கழிச்சிட்டு நம்ம வீடு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஐயரை வச்சு புண்ணியாசனம் சொல்லுவாங்க. அதை க்ளீன் பண்ணி ஒரு பூஜை மாதிரி பண்ணுவாங்க. அது ஏன் பண்ணுறோம்? இப்போ நம்ம தனித்தனியாக பேசின எல்லா பொருட்களும் தான் அந்த ப்ராசஸில் இருக்கும். இது அடிஷ்னலாக நம்ம பேசாதது கோமியம். கோமியமும் பசுஞ்சானமும் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் இன் எனர்ஜி. ஓகே, கேன்சர் பேஷண்ட்டு கூட பஞ்சகல்பான்னு சொல்லி கோமியமும் பசுஞ்சானத்தையும் ஃபைன் ரெசிடேஷன் ப்ராசஸில் இன்டேக் கொடுக்கும். ஆர்க்குன்ற நேரத்தில் பிகாஸ் தே ஹேவ் ஸோ மச் பாசிட்டிவ் எனர்ஜி விச் இஸ் தே கிவ் லாட் ஆஃப் நெகட்டிவ் அயோன்ஸ். இந்த நெகட்டிவ் அயோன்ஸ் நம்ம சொல்கிறது கேள்விப்படாமல் இந்த டாப்பிக்காக பேசுகிறப்ப எல்லாத்துக்கும் இதுதான் பதிலாக இருக்கும். பட் நவ் இப்போது டிகேட், நியர்லி அ டிகேட் 8-10 years one kind of treatment is becoming highly trend all throughout the world. In India அது பெருசாக வரல. That's called negative ion therapy, negative ionization, negative ion therapy. என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் so much in யூஎஸ்லாம் ரொம்ப டோர் டு டோர் விஷயம் ஆச்சு. என்ன ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா நெகட்டிவ் அயோன் தெரப்பின்வாங்க. என்ன பண்ணுவாங்க, படுக்க வச்சு மேலே சாணி பவுடர் தெளிச்சுடுவாங்க, படுக்க வச்சு கோமியம் தெளிப்பாங்க. ஸோ இது அண்ட் ஆர் த்ரூ மிஷின்ஸ் இந்த நெகட்டிவ் அயான்ஸை வந்து எப்படி யூவி ரேஸ் கொடுக்குறாங்களோ, ஸ்கேனுக்கு எப்படி பெட் ஸ்கேனுக்கு ப்ரோட்டான் எமிஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நெகட்டிவ் அயான்ஸ் தெரப்பி பண்ணுறது. எதுக்காக பண்ணுறாங்க நெகட்டிவ் அயான்ஸ் தெரப்பி? எல்லா நோய்க்கும் காரணம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தாங்கிற தெளிவு இப்போ அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணணும், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட செயின் ப்ராசஸை ஸ்கேனேஜ் பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் அந்த ரேடிக்கல்ஸ்க்கு தேவையான எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டா போதும்னு இப்போ தெரிஞ்சிச்சு. தட் எலக்ட்ரான்ஸ் ஆர் கிவன் ஆன் திஸ் நெகட்டிவ் அயான் தெரப்பி ஒரு நெகட்டிவ் அயனைசேஷன் தெரப்பி. ஓகே, அது இப்போ ஒரு புதுசாக டேர்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக வந்துச்சு. நம்ம அது பல்லாயிர காலமாக அவங்க சொன்ன புண்ணிய ஜலம் தெளிக்கிற ப்ராசஸில் அந்த நெகட்டிவ் அயான் தெரப்பியை நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஓகே, தட் இஸ் வை மென்சுரேஷனில் ஆஃப்டர் பியூபர்ட்டி அந்த புனித நீராட்டுங்கிற 5th day பாத்திங்க்கு அப்புறம் அந்த ப்ராசஸ், தட் இஸ் அதுக்கப்புறம் 6th 7th day அந்த குழந்தைக்கு ப்ரீடிங் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கப்புறம் ப்ரீடிங் இருக்கிறது நாட் அ ஹெவி மென்சுரேஷன். அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரீடிங்கில் அயான்ஸோட எமிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ 5th day, தட் இஸ் வென் ஹர் ப்ரீடிங் ரெடியூசஸ் ஃபார் லெஸ் தேன் 40% கீழே அவங்களோட ப்ரீடிங் குறைஞ்சதுக்கப்புறம் அந்த புனித நீராட்டுங்கிற பாத்திங் ப்ராசஸ். அதில் என்ன பண்ணுவோம்னா, புனித நீராட்டில் என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு நிமிஷம் மஞ்சள், ஒரே ஒரு விஷயம் தான், மஞ்சள் மட்டும்தான். ஆர்டர் மஞ்சளை கொட்டுவாங்க, மஞ்சளை தேய்ப்பாங்க, மஞ்சள் தண்ணி கரைச்சி ஊற்றுவாங்க, எல்லா விஷயமும் மஞ்சளில் தான் நடக்கும். அதுதான் புனித நீராட்டு. இப்போது இந்த செங்கனூர் போயிருந்தப்போ அந்த 6 அம்பாளுக்கு நடந்தது. இட் வாஸ் அரௌண்ட்
5 hours காலையில் 7 மணிக்கு அந்த பம்பைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அம்பால. வேறு பப்ளிக் பீப்புள் உள்ள நுழைய முடியாத பாயிண்ட் போனதுக்கப்புறம் அந்த மொத்த ப்ராசஸும் நடந்தது மஞ்சளை வச்சு மட்டும்தான். மஞ்சள் லிக்விடா, மஞ்சள் பவுடரா, மஞ்சள் சாலிடா, பட் ஒன்லி திங் யூஸ் மஞ்சள். என்னன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மஞ்சள்ல ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லாம் இருக்குது. மொத்த ஆன்டி இன்ஃபெக்டிவ் சிஸ்டம் இருக்குது. அதை தாண்டி குர்குமின்னு சொன்னோம் இல்லையா, அந்த குர்குமினோட விசேஷம் என்னன்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஸ்டாப் பண்ணுற ரிச் வெரி ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட். அதெல்லாம் தாண்டி இந்த குர்குமினோட ஸ்ட்ரக்சர், இதுதான் ஃபீனாலிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரக்சர் எதோட ஒத்து இருக்குன்னா ஃபீமேலுக்கு நமக்கு சுரக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் இருக்கிற அவர் தான் நம்மளோட கர்ப்பப்பையில் இருக்க மொத்த வேலையும் பார்க்குற மாஸ்டர். ஒன்ஸ் பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டா மெனோபாஸ் வரைக்கும் நம்ம உடம்போட ஒரு சிங்கிள் கமாண்டர் ஈஸ்ட்ரோஜன் தான். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனுக்கு ஒத்த ஒரு அதோட ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் தான் குர்குமின். ஸோ ஈஸ்ட்ரோஜன் என்னெல்லாம் வேலை பார்க்குமோ அந்த அளவுக்கான வேலையை குர்குமின் செய்யும். இட்ஸ் அ ஃபீனாலிக் காம்பவுண்ட். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வேற எங்கேயாச்சும் இருக்கா குர்குமின்? ஈஸ்ட்ரோஜன் மாதிரியே இருக்கிறது குர்குமின் காம்பவுண்ட். அதே மாதிரி இன்னொன்று இருக்கான்னா நான் கேட்குறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் தேர் இஸ் அ ஃபீனாலிக் காம்பவுண்ட், செசமெனால்னுவாங்க. அதில் இருக்க அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை ஒரே ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ எப்போ ஒரு பெண்களுடைய உடம்புல மென்சுரேஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்கிறதுலேயே லோவஸ்ட்டாக எப்போ குறையும்னா மென்சுரேஷன் அப்போ, இன்னொன்று டெலிவரி அப்போ. ஒன்று மென்சுரேஷன், இன்னொன்று டெலிவரி அப்போ. மற்ற நேரத்தில் எல்லாமே இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் ஹெட் டு டோ. முடி நல்லா இருக்கணும்னா ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷன் நல்லா இருக்கும், ஸ்கின் நல்லா இருக்குமா ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷன், மைண்டு நல்லா வேலை செய்யணுமா, டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்குன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கரெக்டாக இருந்தால் தான் நடக்கும். தட் இஸ் வை பிசிஓஎஸ்ங்கிற ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் மென்டல் இரிட்டேஷன், மென்டல் அஜிடேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, ஹிர்சுட்டிசம், ஹேர் க்ரோத், ஆண்கள் மாதிரி ஹேர் க்ரோத் இருக்கிற விஷயம் எல்லாத்தையும். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் ஆல் டைம் ஹைக்கில் இருந்தால் தான் ஒரு பெண்ணுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்கள் போன்ஸ்குள்ள ஒரு மில்லிமீட்டர் போனில் எத்தனை சுண்ணாம்பு கால்சியம் சத்து இருக்கணுங்கிறத கூட இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் டிசைட் பண்ணும். உங்களோட நகம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எத்தனை நாளைக்கு ஒருக்கும் உங்களோட நகம் ஃப்ரெஜைலாகி உடஞ்சி புதிய நகம் வரணுங்கிறதையும் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் டிசைட் பண்ணும். அதே மாதிரி மென்சுரேஷன் டைமில் 1 மணி நேரத்துக்குள்ள உங்களோட கர்ப்பப்பை எத்தனை முறை சுருக்கி விரையணுங்கிறதையும் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் டிசைட் பண்ணும். The great commander of an female physical body is estrogen. அந்த ஈஸ்ட்ரோஜன் மாதிரியான ஈக்குவல் ஸ்ட்ரக்சர், சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய 2 விஷயம், ஒன்று குர்குமின், இன்னொரு செசமெனால்ங்கிற நல்லெண்ணெயில் இருக்கிற விஷயம். ஸோ இந்த குர்குமின் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த ப்ராசஸ் புனித நீராட்டுங்கிற விஷயத்த அவ்வளோ மஞ்சள் யூஸ் பண்ணதுக்கு காரணம். இட் கிவ்ஸ் த மிமிக் காம்பவுண்ட் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் which works in that female body. அப்போ அவங்க ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்கனால ஈஸ்ட்ரோஜன் மாதிரியே இருக்கிற இந்த குர்குமின் காம்பவுண்ட் ஈஸ்ட்ரோஜனோட வேலை எல்லாத்தையும் நம்மளோட செஞ்சிடும். ஓகே, சரிங்களா? சொல்லுங்க. எனக்கு 2 டவுட் இருக்குமா. லைக் ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் தலைக்கு எதுக்காக குளிக்கணும், பீரியட் ஸ்டார்ட் ஆனோடனே முடிச்ச உடனே, அண்டு நீங்கள் ஃபஸ்ட் டே எனக்கு குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் இட்ஸ் நாட் ஃபேர், அதுக்கப்புறம் இருக்கிறது நல்லது இல்லைன்றதுக்காக சொன்னீங்க. 3 எண்ணெய் தலைக்கு எண்ணெய் வச்சு 3ஆம் நாள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒன்று சொல்லுங்கள். 2வது விஷயம் எதுவுமே ஆன்சரு அந்த பியூபர்ட்டி செரிமனி கேட்டப்போ யாருமே இதை கேட்கல. குளிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இல்லை. ஆக்சுவலி ஆன் எவ்ரி மந்த் இங்கே யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் நாட் எவ்ரி மென்சுரேஷன் ஆன உடனே போய் குளிக்கிறது நிறைய யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? தலைக்கு குளிக்கிறது. மம்மி கைப்பிடிங்க இல்லை பண்ணோம். இப்போ அடுத்த தலைமுறைக்கு இன்சிஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? பீரியட்ஸ் ஆகிட்டா தலைக்கு குளிச்சிடணும் உடனே இன்சிஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? சரியா? அது சரியானு கேட்டால் அப்போ தப்பாக இருக்குமோ? தப்பு தானோ? ஓகே. ஸோ எவ்ரி டைம் டியூரிங் மென்சுரேஷன், மாதவிடாயோட ஒவ்வொரு தடவையும் டு தட் மென்சுரேஷன் டு ஹேப்பன் நம்ம உடம்புல கர்ப்பப்பை
கர்ப்பப்பைக்குள்ளார அந்த எக்ஸ்ட்ராவா வளர்ந்த அந்த கரு வருதுன்னு நம்பி வளர்ந்த அந்த எக்ஸ்ட்ரா சதையெல்லாம் வெளியில வரணும், பிளட் வெளியில வரணுங்கிற இந்த ப்ராசஸ்க்கு என்ன ஹார்மோன் தேவைப்படுதோ, ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் தேவைப்படுது, அதோட பம்பிங் ஒழுங்கா நடக்கணும். நம்ம உடம்புல கர்ப்பப்பையில அந்த ப்ரொஜெஸ்டரான் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் கர்ப்பப்பை சுருக்கி விரிஞ்சு எந்த கழிவெல்லாம் வெளியே தரணும் நம்ம உடம்பு ட்ரை பண்ணுதோ அதெல்லாம் நடக்கும். ஓகேவா? இந்த ப்ரொஜெஸ்டரான் நல்லா செக்ரேட் ஆகணும்னா நம்ம உடம்பு எப்பவும் இருக்கிற நார்மல் பாடி டெம்பரேச்சர்ல இருக்கணுமானா நோ. டு ஹாவ் அ ஹெல்தி ப்ரொஜெஸ்டரான் செக்ரேஷன் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எப்பவும் இருக்கிறத விட 3 to 4 degree Fahrenheit டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்தால் தான் இந்த ப்ரொஜெஸ்டரான் நல்லா உற்பத்தி ஆகும், எஃபெக்டிவா வேலை செய்யும். ஓகே, இது எப்படி உணரலாம்? நம்ம இந்த மென்சுரேஷனோட சிம்டம்ஸ் தான் என்னென்னலாம் குறிகுணம் இருக்கும். மென்சுரேஷன் அப்போ ப்ளீடிங் இல்லாம வலி, ஹெட் டு டோ வலி, ப்ளீடிங் இல்லாம சூடா இருக்கும். இந்த மென்சுரேஷனுக்கு முன்னாடி ப்ரீ பியூபர்ட்டின்னு சொல்லுவோம், ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம் பிஎம்எஸ்னு. அதுல என்னென்னலாம் மாதிரி எனக்கு நாளைக்கோ 2 நாள்லையோ ஸ்ட்ரெஸ் ஆகும், என்னென்ன சிம்டம், கோவம் வரும், ஹெட் ஏக் இருக்கும், வேற வைட்டல் ஸ்டார்ஸ், என்ன பாதம் வலி இருக்கும். வேற என்னன்னா வந்தா இன்னும் 4 நாளையோ 2 நாளையோ நான் வந்து பீரியட்ஸ் ஆக போறேன்னு தெரிஞ்சுப்போம். அன்ஸ்டேபிள் மூட் ஸ்விங்ஸ், பெயின், எதுவுமே விருப்பம் இருக்காது, இன்க்ளூடிங் ஃபுட், டயர்டா. அதே அளவுக்கு ஈக்குவலான விஷயம் நம்ம நாளைக்கே ஒரு 2 நாள்ல பீரியட்ஸ் ஆக போறோம்னா நம்ம ஒரு மெட்டல் பெஞ்ச்ல உட்காந்து எழுந்தோம்னா இன்னொருத்தர் வந்து உட்காரத்துக்குள்ள ஐயோன்னு ஃபீல் பண்ணுவோம். நம்ம உட்காந்து எழுந்திருக்கிறத எப்படி இருக்கும், அவ்வளோ பாடி ஹீட்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? தட் இஸ் பிகாஸ் இந்த இன்க்ரீஸ்டு பாடி டெம்பரேச்சர் ப்ரொஜெஸ்டரானோட செக்ரீஷனுக்கு ரொம்ப தேவை. ப்ரொஜெஸ்டரான் நல்லா செக்ரீட் ஆனால் மென்சுரேஷன்ல எவ்வளோ கழிவு வெளியேறுமோ அவ்வளோ வெளியேறும். அந்த ப்ராசஸோட அல்டிமேட் எய்ம் நடக்கும். அது நடக்கிறதுக்கு தேவையான ப்ரொஜெஸ்டரான் வேணும்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எனக்கு 98 இருக்கலாம், உங்களுக்கு 98.4 இருக்கலாம், டிபெண்ட்ஸ். அதுலேருந்து அவங்களோட லிமிட் ஆஃப் பாடி டெம்பரேச்சர் 3 to 4 degree Fahrenheit ஜாஸ்தியானா அந்த ப்ரொஜெஸ்டரான் நல்ல வேலை செய்யுதுன்னு நம்ம உடம்பே கண்டுபிடிச்சி வச்சிருக்கு. ஸோ மென்சுரேஷனுக்கு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடியே நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி ரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம உடம்பு நேச்சுரல் ப்ராசஸாக பண்ணுது. இதில் அந்த வேலை நடக்கிறதுக்காக இந்த ரைசிங் டெம்பரேச்சர் நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ப்ளீடிங்கை பார்த்ததும் தலைக்கு தண்ணி ஊற்றினா பாடி டெம்பரேச்சர் என்ன ஆகுங்க? அப்போ அது பண்ணலாமா? இட்ஸ் டோட்டலி ராங். பீரியட்ஸ் பார்த்ததும் கண்ணில் பார்த்துட்டேன்னா முதல்ல போய் தலைக்கு தண்ணி ஊற்று. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுனா அது ஏதோ ஒரு டர்ட்டி லைக் சம்திங் விச் இஸ் அன்டச்சபிள். நீ தலைக்கு குடிச்சிட்டேன்னா ஓகே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி கிடையாது. மென்சுரேஷன் டர்ட்டி ப்ராசஸ் கிடையாது முதல்ல. அண்ட் தலைக்கு ஊற்றுறது முழுக்க தப்பான பழக்கம். அது எதுக்காக அந்த பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கோ, எதுக்காக நம்ம உடம்பு பல்லாண்டு காலமாக அது தன்னைத்தானே படித்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த விஷயத்தை பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கோம், அதை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ தட் மென்சுரேஷனில் வெளியே வேண்டிய கழிவுகளோட எக்ஸ்பிரஷன் குறையும். நாளடைவில் ஃபைப்ராய்ட், சிஸ்ட், பாலிசிஸ்டிக், சாக்லேட் சிஸ்ட், என்னென்ன ஸ்வீட்டு பேர் இருக்கோ அத்தனை பேரையும் கட்டின்னு வச்சுருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வரதுக்காக மென்சுரேஷன் அப்போ கழிவுகள் முழுமையாக வெளியேறாதுதான். அது ப்ரொஜெஸ்டரான் கம்மியாகிறதுனால. ப்ரொஜெஸ்டரான் எவ்ரி டைம் பீரியட்ஸ் ஆனதும் தலைக்கு ஃபர்ஸ்ட் டே குடிச்சோம்னா ப்ரொஜெஸ்டரானோட வேலை குறையும். இட் வில் கெட் டிமினிஷ்ட் இன் இட்ஸ் ஃபிசிக்கல் எஃபிகசி டு எக்ஸ்பெல் த ப்ராசஸ் ஆஃப் மென்சுரல் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ தலைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தது குடிக்கிறதுங்கிறது அறவே தப்பு. இன்னும் அது எந்த அளவுக்கு தப்புன்னா இட்ஸ் ரிட்டன் சாஸ்திரம் குடிக்கிறதே தப்பு. ஃபர்ஸ்ட் 2 days ஆஃப் ப்ளீடிங்கில் குளிக்கிறதே தப்பு. பாத்திங் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஆன் யுவர் கன்வீனியன்ஸ். எனக்கு நான் ரொம்ப நாஸ்டியாக ரொம்ப சல்ட்ரியாக ஃபீல் பண்ணுறேன்னா டேக் அ ஸ்மால் பாத். நம்ம எப்போ மாதிரி நலுங்கு மாவு வச்சு மஞ்சள் போட்டு நாட் தட் வே, டேக் அ ஸ்மால் ஃப்ரெஞ்ச் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேக் அ ஸ்மால் பாத் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ். அதுவுமே குளிக்கணுமான கிடையாது. டெய்லி மாதிரி மென்சுரேஷனல் ஃபர்ஸ்ட் 2 days குளிக்கிறதே தவிர்க்கலாம். இது எந்த அளவுக்கு இது ட்ரூனா
நிறைய பேர் ப்ராக்டிஸில் இந்த மென்ஸ்ட்ரல் இது பற்றின கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே தலைக்கு குளிக்கிறத ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே குளிக்காமல் இருக்கிறதுனாலையும் மென்ஸ்ட்ரேஷனில் நிறைய ஹெல்தி சேஞ்சஸ் வந்து நிறைய விமன் இருக்காங்க, கவுண்ட்லெஸ் விமன் இருக்காங்க என்னோட ப்ராக்டிஸ்லேயே. ஸோ அவாய்டிங் நார்மல் பாத் ஈவன் இஸ் ப்ரிஸ்கிரைப்ட் ஆக்சுவலி. இஃப் யூ ஃபீல் தட் ஸோ சர்ஜரி ஸோ நாஸ்டி கேன் ஹாவ் அ ஸ்மால் பாத். ஆனால் குளிக்கிறதுங்கிறது தேர்ட் டே தான். இட் இஸ் நாட் அபவுட் த நம்பர் ஆஃப் டே. ஏன் தேர்ட் டேங்கிறது இல்லை, உங்களோட ப்ளீடிங் பாதிக்கும் கம்மியாக எப்போ குறைஞ்சி போகுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 2 days நான் வந்து ஒரு 5-6 பேட் யூஸ் பண்ணுறாது 2 பேட் யூஸ் பண்ண போதுங்கிற அளவுக்கு ப்ளீடிங் எப்போ வந்து சரி பாதிக்கும் கம்மியாக குறையுதோ அன்னைக்கு ஹேவ் டு டேக் அ ஹேர் பாத். தலைக்கு குளிக்கிறது அதுதான் புனித நீராட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லெண்ணெய் குடிக்கிறதும், அதாவது பியூபர்ட்டி ஆன ஃபர்ஸ்ட் 3 days அந்த குழந்தைக்கு பச்சை நல்லெண்ணையும் பச்சை முட்டையும் குடிக்க சொல்லுவாங்க. புனிதமானவங்க. இது இந்த ஃபெமினிஸ்ட் ஆக்டிவிஸ்ட்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் தான் மென்சுரேஷன் ஹெட் சீரழிச்சவங்களே. சரி, நம்ம ஃபாலோ பண்ண அவ்வளோ சயின்ஸையும் மித்துன்னு சொல்லி இலிட்ரஸின்னு சொல்லி நம்மளோட ஹெல்த். ஸோ தட்ஸ் வை வி ஆர் நவ் பேஷன்ஸ் லைக் கஸ்டமர்ஸ் மாதிரி ஆனதும் அவங்களோட அந்த நல்ல சேவைங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஃபீல் ஆகுதுங்க அப்படின்னாக்க முக்காலி மாதிரி ஒரு 6 அடி உயரமாக உட்காருன்னு சொல்கிறதும் கர்ப்பப்பாய் போட்டு கீழே பூமி டச் ஆகிற மாதிரி உட்காருன்னு சொல்கிறதும். ஸோ விச் இஸ் வெரி ஈஸி. ஏதாவது கர்ப்பப்பை எல்லா இடங்களிலுமே அவைலபிளாக இல்லாதப்போ டு அவாய்ட் த கிரவுண்டிங் ப்ராசஸ் மரப்பலகை யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி அது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா when there is a painful bleeding, பியூபர்ட்டியோட நேச்சரில் எப்போல்லாம் பெண்களுக்கு அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்போவே ப்ளீடிங் வந்து ரொம்ப பெயினோட வருதுன்னா ஆர்எஸ் கிளாட்டாக கட்டியாக உதிரப்போக்கு இருக்குன்னு சொல்கிறப்போ அவங்கள கர்ப்பப்பையில் உட்கார வைக்கிறது அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே ஆர் 1 day கொஞ்சம் ரைஸ் கிரவுண்ட் லெவலில் உட்கார வைப்பாங்க மரப்பலையை வச்சு. நார்மல் ப்ளீடிங் தான் இருக்குது, ஹெல்தி தான், பெயின்ஃபுல் இல்லைன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் செவரல் சவுத் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நாகர்கோவில் திருநெல்வேலிலாம் போனீங்கன்னா என்னைக்கு கர்ப்பப்பை வைக்கணும், எப்போ மரப்பழகு போடுங்கிறத அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஈவன் அதுக்கு பின்னாடி இருக்க திஸ் ஃப்ரீ ரேடிக்கல் சயின்ஸாக தெரியலனா கூட டே டு டே ரிச்சுவல் அவங்க வச்சுருப்பாங்க. எத்தனை நாள் கர்ப்பை வெடிக்கணும், எத்தனாவது நாள் மரப்பழகை போடுறது, தட் டிபெண்ட்ஸ் ஆன் த வே த கேர்ள் மென்ஸ்ட்ரேட்ஸ். ப்ளீடிங் க்ளாத்ஸாக இருக்கா, ஃப்ரெஷ் ப்ளீடிங்காக இருக்கா, பெயின் இருக்கா, பெயின்லெஸ்ஸாக இருக்கா. சில கேர்ள்ஸுக்கு பியூபர்ட்டி டைமில் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீடிங் நடக்கிறப்போ வீக்கம் இருக்கும். தே வில் ஃபீல் தட் உட்காந்தாலே வலிக்குதுங்கிற அளவுக்கு சென்சிட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு கர்ப்பை கொடுக்குறது. ஸோ டிபெண்டிங் ஆன் த சிம்டம் இதில் எதை ஸ்டேட்டிங்க்கு யூஸ் பண்ணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எஸ் எஸ் டாட்ஸாக இருக்குது ஆர் நான் காலையில் ப்ளீடிங்கை பார்த்துருக்கு அந்த குழந்தை, பட் அதுக்கப்புறம் 1 or 2 days ப்ளீடிங்கே இல்லை அப்படின்றப்போ கொஞ்சம் ரைஸாக வைக்கணும், மரப்பழகில் உட்கார. when there is painful bleeding கர்ப்பையில் உட்கார வைக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பண்ணுற மாதிரிலாம் லேடிஸ்க்கு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? சாரி இல்லை 3-4 days பீரியட் ஆகுறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி லேடிஸ் கால்ஸ் வருதுங்கிறாங்க. அது மென்சுரேஷனில் வந்து அது ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த நம்ம ஒரே வார்த்தை தான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம உடம்புடைய தட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டமை நமக்கு நிற்கிற இடத்துல காலில் சூடு வச்சு அந்த சூட்லேயே நிற்க சொன்னால் எப்படி இரிட்டேட்டிங்காகவே ஒரு வேலை பார்ப்போம். அந்த மாதிரி நம்மளோட மொத்த நர்வஸ் சிஸ்டமும் அந்த இரிட்டேஷன்லேயே இருக்குது. which disturbs the calmness of the mind. Okay, that will lead to depressive thoughts and that may lead to any kind. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் மெமரி எப்படி கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதை சார்ந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட இன்டென்சிட்டி மாறி போகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபீடே அது இட் இஸ் அ போன், அது ஒரு வரம், அது இப்படி ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணணும், இதுதான் சயின்ஸ் அப்படியே சொல்லி கொடுத்துருந்தா பீரியட்ஸுக்கு முன்னாடி வர ஸ்ட்ரெஸ்ஸு சூசைடை தோட்டத்துக்கு போகாது. சயின்ஸ் தெரிஞ்சிருக்கும் அந்த குழந்தைக்கு, இப்படி நான் இருந்தால் ஐ கேன் அவாய்டுங்கிறது புரியும். பியூபர்ட்டி மெமரியே நம்ம வந்து தலைகீழாக கொடுத்துருக்கோம், ஐயோ இப்பவே ஆயிடுச்சுன்னு அழுதோம் அப்படின்னா
திஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல கிடைக்கிற டிப்ரெஷன் சூசைடு தாட் வரைக்கும் போகலாம். திங் இஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட எக்ஸ்டென்ஷன் எனக்கு ஒரே இப்போ நான் கீழே இறங்குறப்போ விழுந்துறேன் அப்படின்னா எனக்கு அது ½ அன் ஹவர் வலிக்கலாம், உங்களுக்கு அது 10 நிமிஷம் வலிக்கலாம், இன்னொருத்தருக்கு 2 நிமிஷத்துக்கு வலி போயிடலாம். தட் இன்டென்சிட்டி ஆஃப் பெயின் என்னோட ஹெல்த்தை பொறுத்தது. நான் அதுக்கு முன்னாடி என் ஆரோக்கியத்தை எப்படி வச்சுருக்கேனோ அதுக்கு தகுந்த மாதிரி வலி எனக்கு ½ மணி நேரம், இன்னொருத்தருக்கு 5 நிமிஷமும் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால உருவாகிற மன அழுத்தம், டிஸ்டர்பன்ஸ், இன்ஸ்டெபிலிட்டி எந்த எக்ஸ்டெண்டுக்கு போகுதுங்கிறது அவங்களோட மனநிலை, சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தை பொறுத்தது. இட் மே லீட் டு தட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ். அது அவங்க ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி எப்படி பதிவு பண்ணி வச்சிருக்காங்கிறத பொறுத்து. மேம் மேம் மெனோபாஸ் டைம்ல இப்போ நம்ம பாடி டயட் போடுறது என்ன பண்ணலாம்? ஸோ என்னென்னலாம் கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு? ஸ்வீட் நிறைய கொடுப்போம், கனவா கொடுப்பாங்க, உளுந்தக்கறி, உளுந்த கஞ்சி, நாட்டுக்கோழி முட்டை, சூப்பர், நல்லெண்ணெய், வெந்தயம் போக்குது, பூண்டு நிறைய கொடுப்பாங்க, ஓகே, பால் பழம், ஓகே. ஸோ இதில் பேசிக்காக ஆல் த்ரூ அவுட் நம்மளோட கல்ச்சரில் இருக்கிற அந்த பியூபர்ட்டி செரமனியில் நிறைய கைண்ட் ஆஃப் டயட் பிளான்ஸ் இருக்கும். அதில் பேசிக்காக எது மாறினாலும் மாறாத ஒரு 5 டயட் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நல்லெண்ணெய். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எண்ணெயாவோ இல்லை எள்ளு உருண்டையாவோ, உருண்டையாக நாட்டு சக்கரை கருப்பட்டி சேர்த்து எள்ளு உருண்டையாக கொடுக்கறது மோஸ்ட் எஃபெக்டிவ். இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெயாக கொடுக்கறது. நல்லெண்ணெயை அவங்களோட ஃபுட்டில் எப்போல்லாம் ஆட் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஆர் சம் பீப்புள் முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சள் கருவில் நல்லெண்ணெய் சேர்த்து குடிக்க சொல்லுவாங்க. இது காரணம் முன்னாடியே சொல்லிட்டோம், நல்லெண்ணெயில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் பேசணும் இல்லையா, செசமினால், which resembles estrogen. எஸ்ட்ரோஜன் மாதிரியே உருவத்தில் இருக்கிறது, ஈஸ்ட்ரோஜன் மாதிரியே வேலை செய்யக்கூடிய எஃபிகசி இருக்கிறதுமான அந்த செசமினால்ன்ற ஃபினாலிக் காம்பவுண்ட் அந்த டைமில் எஸ்ட்ரோஜன் ரொம்ப குறைஞ்சிருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்ட்டாக வேலை செய்யும். விச் அதை தாண்டி யூ நோ த நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் செசன் நினைக்கிற நல்லெண்ணெய், வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, பீட்டா கேரட்டினாய்ட், ஜிங்க், ஃபோலேட், மெக்னீஷியம் நிறைய இருக்கிற சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா பெயின் இருக்காது. மென்ஸ்ட்ரேஷனில் எனக்கு ரொம்ப பெயின் இருக்குது, குழந்தைக்கு ரொம்ப பெயின் இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு மெக்னீஷியம் சார்ந்த உணவுகள் நிறைய கொடுத்தீங்கன்னா பெயினை குறைக்கலாம். அண்ட் தட் வே செசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ ரிச் இன் மெக்னீஷியம். ஓகே, ஸோ அந்த மாதிரி மெக்னீஷியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, பீட்டா கேரட்டினாய்டு, அயன், கேட்டோலண்ட் அவ்வளோ அயன், ஃபோலிக் ஆசிட் எல்லாம் சேர்ந்த ஒரு ரிச் நியூட்ரிஷனல் பண்டில் தான் நல்லெண்ணெய், ஒரு திலம். அதனால அது பேர் நல்ல எண்ணெய். ஸோ தட் டைரக்ட்லி ஒர்க்ஸ் ஆன் த யூட்ரஸ். அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸையும் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம அந்த உணவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த ரெசிபீஸ் டிஃபர் ஆகுது. ஆனால் இந்த ரெசிபீஸை ஆயுர்வேதா கேட்டகரைஸ் பண்ணது மொத்தம் ஒரு 5 கைண்ட் ஆஃப் ஃபுட் இருக்குது. லைக் பிரம்மணம், கழியம், ரசாயனம், அந்த மாதிரி கிளாஸிஃபை ஆகுது. இதில் இந்த 3 கேட்டகரி இருக்குது. விச் ஃபுட் இஸ் பிரம்மணா, விச் இஸ் பலியா அண்ட் விச் இஸ் ரசாயனா இன் நேச்சர். இந்த 3 நேச்சர் இருக்கிற உணவுகள் நம்ம கொடுக்கணும். இதில் நல்லெண்ணெய் எதில் வரும்னா பிரம்மணம், விச் இன்க்ரீசஸ் த மசில்ஸ் ஆஃப் இட். எந்த மசில்னா கை கால்களில், யூட்ரஸில் 3 அடுக்கு இருக்கும். ஓகே, எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம். ஸோ இந்த நடுவில் இருக்கிற மயோமெட்ரியம்ங்கிற மசில் லேயருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு செசமினால் ஒர்க்ஸ் ஸோ வெரி குட். ஸோ நல்லெண்ணெய் எள்ளு உருண்டையாகவோ நல்லெண்ணெய் எண்ணெயாகவோ முட்டையோ மஞ்சள் கருவோடு கொடுக்கறது டைரக்ட்லி ஒர்க்ஸ் ஆன் த menstruating women uterus. ஓகே, வேற என்னங்க மேம்? இன்னொரு கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குன்னு யாரும் கேட்குறீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குன்னா கல்யாணத்துக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் தான் 3 எண்ணெய் தலையில் வச்சு குளிச்சிட்டோம்னா அந்த பென்சுரேஷன் டைமில் அது ப்ராப்ளம் இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடலை எண்ணெய், சாரி விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் 3 வைக்கிறாங்க. அது அந்த எண்ணெய் அப்படி பண்ணுமா?
குழந்தைக்கு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு டவுட். இந்த 3 எண்ணெய் வைக்கிறது எதுக்காக, என்ன அந்த ஹீட் பாடி ஹீட் குறைகிறது, அந்த ரிவ்யூஸ் அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க, கல்யாணம் வந்துச்சுன்னா அந்த மேரேஜ் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது கோயிலுக்குலாம் போவோம், அதெல்லாம் பண்ணுவோம்ல. அது வந்து அந்த எண்ணெய் வச்சா அந்த பாடியினுடைய இது இதாக இருக்கும். அதாவது எப்போ நாம மென்சுரேஷன் ஒரு பேர்டன்ற நினைத்து போகிறோமோ அப்போ அதை விட முக்கியமாக கல்யாண காதுக்கு விசேஷம் தெரியும். அப்போ மென்சுரேஷன்லேயே ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு கோவில் திருவிழாவை மிஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்ப மென்சுரேஷனோட போகலாம்னு ட்ரை பண்ணுறப்போ பண்ணுற நம்ம அறிவுக்கு நாம் கொடுக்குற ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். அதெல்லாம் எந்த கூட்டு எண்ணெய்களும் மென்சுரேஷன் டைமில் வைக்கிறது நல்லது கிடையாது. அது வைக்கிறதுனால மென்சுரேஷன் எந்த நல்லதும் நடக்காது. தலைக்கு எண்ணெய் ப்ளீடிங் டைமில் வைக்கவே கூடாது. நார்மல் ஒரு சொட்டு தேங்காய் இன்க்ளூடிங் வைக்கக்கூடாது. வச்சுட்டா கோயிலுக்கு போகலாமான்னா போகக்கூடாது. வச்சுட்டு கோயிலுக்கு போனோம்னா ஒரு வருஷம் பண்ணோன்னா we will develop uterine cancer. That is totally wrong. பண்ணக்கூடாது. மேம் யாருமே கேட்கலையாது. எல்லாருக்கும் கோவிலுக்கு போவீங்களோ மென்சுரேஷன் அப்போ? யாருமே அதை கேட்கலையே. எப்படி மட்டும் வச்சிருந்தா அதான் அது சரியா? அப்படிதான் இருக்கும். நம்ம கோயில் போகணும். ஃபுட்டில் இருந்து 2 கொஷினோட இந்த செஷன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒன்று ஃபுட்டில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கோம், செசமால் நல்லெண்ணெய். அடுத்தது that same ஈஸ்ட்ரோஜன் மிமிக்கிங் காம்பவுண்ட் இருக்கிற மஞ்சள், குர்குமின் இருக்கிற மஞ்சள். அது வந்து எக்ஸ்டர்னலாலேருந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களை சுற்றி மஞ்சள் தண்ணி வச்சுக்கிறதுலேருந்து, ஆரத்தி தண்ணியில் வச்சுக்கிறதுலேருந்து, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து எல்லா விதமும் ஃபுட்டில். அண்ட் ஆன் நாக்பூரில் நாகாலாண்ட், அஸ்ஸாம்லாம் ஒரு முக்கியமான ரிச்சுவல் பியூபர்ட்டியில் பண்ணுறது என்னென்னா, டெய்லி காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி கலந்த தண்ணியை அந்த பொண்ணை குடிக்க வைப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபார் த குர்குமின் இன் தட் காம்பவுண்ட். அந்த குர்குமின் அந்த ஈஸ்ட்ரோஜனோட வேலையை பார்க்குதுங்கிறதுனால ரெகுலராக மார்னிங் எழுந்தது மஞ்சள் தண்ணி ஒரு சிப் குடிக்க வச்சுட்டு தான் பிஃபோர் ப்ரஷிங். நம்ம எப்படி தைராய்டு டேப்லெட்டை வந்து சாமி மாதிரி நினச்சி போடுறோம், அந்த மாதிரி குர்குமின் மஞ்சள் கலந்த தண்ணியை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல குடிப்போம். அந்த டைம் ஆஃப் பியூபர்ட்டி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செரிமனியாக பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் த குர்குமின் வேல்யூ. ஸோ இன்டர்னலாகவும் மஞ்சளை எப்படியெல்லாம் நம்ம அந்த மென்சுரேஷன் குழந்தைக்கு கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லது. ரெசிபிலாம் யோசிக்கிறேன்னா ஒரு பிஞ்ச் மஞ்சள் ஒரு சிப் வாட்டரில் கலந்து குடிக்க சொல்லிடுவோம். ஓகே, ஸோ 1 is செசமினால் நல்லெண்ணெய், 2வது மஞ்சள், 3வது கருப்பட்டி, ஜாகரி வெல்லம். ஜாகரிங்கிறது ஆக்சுவலி மீன்ஸ் பாம் ஜாகரி, பனை வெல்லம் ஆர் பனங்கற்கண்டு. ஓகே, வைரஸ் அப்படின்னா பனங்கற்கண்டு யூஸ்வலாக இந்த ரிச்சுவல்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, பனங்கற்கண்டும் தேங்காய் இருக்கு இல்லையா, அது எஸ்பெஷலி கொப்பரை தேங்காய் தண்ணியை உறிஞ்சி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு. அந்த கொப்பரை தேங்காயோட இந்த பனங்கற்கண்டையோ பனை வெள்ளத்தையோ இடித்து உருண்டையாக கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் அந்த அதோட மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் விட்டுலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கொப்பரை தேங்காய் ஒரு பிஞ்சு கொப்பரை தேங்காய் அது நாட்டுக்கிற பனங்கற்கண்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடவே உங்கள் வாய் தான் அவ்வளோ சலைவாக செக்ரேட் ஆகும். ஓகே, திஸ் ஜாகரி அண்ட் ட்ரை கோகோனட் வில் ஸ்டிமுலேட் த சலைவரி கிளாண்ட். உமிழ்நீர் கோலங்களை அவ்வளோ ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த சலைவரி கிளாண்ட்ஸ் உமிழ்நீர் அவ்வளோ செக்ரேட் ஆக இட் வில் என்ஹான்ஸ் யுவர் டைஜஷன். இந்த மென்சுரேஷனுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து மென்சுரேஷன் டைம்லையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற முக்கியமான விஷயம், சாப்பாடை பார்த்தாலே பிடிக்காது ஆர் சாப்பிடணும்னு தோணும் ஆனால் பிடிக்காது. சில பேருக்கு சாப்பிட்டா வாமிட்டிங் ஃபீல் இருக்கும், சில பேருக்கு வாமிட் பண்ணுறதே மென்சுரேஷன் எப்படி ப்ளீடிங் நடக்குதோ அந்த மாதிரி வாமிட்டிங்கும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் டைஜஷன், இந்த டைஜஸ்டிவ் ஃபயர் அக்னியை சரி பண்ணுறதுக்கு சலைவா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த சலைவரி செக்ரேஷனை இன்டியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாகரியும் பனங்கற்பட்டியோட கொப்பரை தேங்காயை உருட்டி கொடுக்குற அந்த ப்ரெஷர். அதை தாண்டி சலைவால் இருக்கிற என்சைம்ஸ், லிபேஸ், டிரான்ஸ்ஃபரேஸ் நிறைய அமிலங்கள் இருக்கிறதுல that enzymes are also rich antioxidants. அந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸும் அந்த குழந்தைக்கு தேவைங்கிறதுனால
நாட்டு சர்க்கரை இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட். பனங்கற்பட்டி பனங்கற்கண்டோட தேங்காய் சேர்த்து உருண்டை பண்ணி கொடுக்குறதும் குழந்தையோட டைஜஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எந்த குழந்தைக்கு தான் மென்சுரேஷன் அப்போ சாப்பாடு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், சாப்பிட பிடிக்கல, சாப்பிட்டா வாமிட் வருது, இல்லை வாமிட் வர ஃபீல் இருந்துகிட்டே இருக்குன்றவங்கலாம் எதை சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நல்லெண்ணெய் சொன்னோம், மஞ்சள், ஜாகரி கோகனட், உளுந்து. உளுந்து பை எனி வே, உளுந்து பை எனி வே, உளுந்த களி, உளுந்த கஞ்சி, உளுந்து சாப்பாடு. இதில் ஒரு விஷயம் இஸ் ராங், பூண்டு சேர்க்கக்கூடாது. ஆன் மென்சுரேஷன் யூ ஷுட் அவாய்ட் யூசிங் கார்லிக். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. உளுந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உளுந்து நீங்கள் எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் இட் வில் டைரக்ட்லி ஒர்க் ஆன் த கர்ப்பாஷயம், ஆன் த யூட்ரஸ். மைக்ரோ நியூட்ரியன் லெவலையும் மேக்ரோ நியூட்ரியன் லெவலையும் எனர்ஜி அயான்ஸ் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே உளுந்து இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு உடைச்சது பருப்பாவோ முழு பச்சை பயிராவோ. அது ஈஸி ரெசிபியாக வந்து இது நாகர்கோயிலாம் போயிட்டோம் அப்படின்னா இது 3 வேளையும் அந்த குழந்தைக்கு இது 2 ஸ்பூனாவது கொடுப்பாங்க. வெறும் அரிசி, அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் பச்சை பருப்பு சேர்த்து கஞ்சி மாதிரி வச்சுருவாங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுப்பாங்க, உப்பு ஆட் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் அதுக்கு பேர் கிச்சடி. ஆக்சுவலி ஒரிஜினலி நம்மளோட கல்ச்சுரல் ஃபுட்டில் கிச்சடினா இதுதான். அரிசிக்கு சம அளவு பாசிப்பருப்போ பச்சை பயிரோ சேர்த்து அது கூட நெய் சேர்த்து, உப்பு சேர்க்காம மிளகும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு பேர் தான் கிச்சடி. இப்போ நம்ம கிச்சடி வந்து பயங்கர ஸ்பைஸியாக எவனோ ஏதோ சேமியா அது கூட கேரட் பீன்ஸ்லாம் வேற வேற பங்கு மாதிரி ஒரு பேர் வச்சுட்டோம். கிச்சடி, கிச்சடி, கிச்சடி அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக இந்த ரெசிபிக்கு கிச்சடியோட பேரே கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி ஆந்திராவில், கர்நாடகாவில், நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலி கிச்சடிங்கிறது தான் அரிசியும் பாசிப்பயிறு அல்லது பச்சை பயிறு சேர்த்து ரொம்ப சாலிடாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும், நெய் சேர்த்து இருக்கணும், உப்பு என்ற வயது தவிர்த்துக்கிறது நல்லது. ஆல் த்ரூ த மென்சுரேஷன் உப்பு எவ்வளோ கம்மியாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வராது. ஆல் ஸ்பைசஸ், பூண்டு, உப்பு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ லோவாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட மென்சுரேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கிச்சடி விச் இஸ் மூங் தால், உளுந்து, இதெல்லாம் இருந்தாலே போதும். ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா? எள்ளு பை எனி ஃபார்ம், குர்குமின் பை எனி ஃபார்ம், முட்டை வெள்ளத்தூள், மஞ்சள் தூள், எக் யோக், அது வந்து பை எனி ஃபார்ம் ராவாகவே கொடுப்பாங்க, நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி. பை விச் வே இட் ஒர்க்ஸ் டைரக்ட்லி ஆன் யர் மசில் ஸ்ட்ரென்த். ஹிப் அண்ட் சரௌண்ட் இருக்கிற அப்டெக்டர் அடக்டர் மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறதுனால கொடுப்பாங்க. ஆர் யூ கேன் குக் இட் அண்ட் ஹேவ் இட். ஓகே, இந்த 4 விஷயத்தை சொன்னோம் இல்லையா? இது ஃபாலோ பண்ணால் மென்சுரேஷனுக்கு நல்லதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ப்ளீடிங் இப்போ சாயந்தரம் வரப்போகுதுன்னா மதியம் இல்லை காலையில் மஞ்சள் தண்ணி கொடுப்போம். சாயந்தரம் வர மென்சுரேஷனில் எனக்கு வலியே இருக்கக்கூடாது, தலைவலி வரக்கூடாது, காலையில் தான் நான் மஞ்சள் தண்ணி குடிச்சாங்க. 27 நாள் ஃபாலோ பண்ண மாட்டோம். 28வது நாள் காலையில் ஒரு டம்ளர் தண்ணி மஞ்சள் தண்ணி நீங்கள் சொன்னீங்க குடிச்சிட்டா கால் வலி வருது அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, அட்லீஸ்ட் மினிமம் 1 வீக் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 1 வீக். இந்த கைண்ட் ஆஃப் ரெசிபிஸ் விச் இஸ் லெஸர் இன் ஸ்பைஸ், அவாய்டிங் கார்லிக், லெஸர் சால்ட் அண்ட் எஸ்பெஷலி இந்த கிச்சடின்னு நம்ம சொன்ன அந்த அரிசி பச்சைப்பயிரை வந்து காலையில் கஞ்சியாக மென்சுரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஈஸி ப்ராசஸாக இருக்கும் மென்சுரேஷனில். அல்டிமேட்லி நம்மக்கிட்ட அந்த குழந்தை கோவப்படாது, எரிஞ்சு விடாது, சாப்பிட சொன்னால் அடம் பிடிக்காது. ஜஸ்ட் திங்க், ஒரு 13 வயசு குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் அது உடம்புல இருந்து ப்ளீட் ஆக பார்க்குறப்ப ஷி ஹேவ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். அதுக்கு என்ன தெரியும்? அது வரைக்கும் உடம்புலேருந்து ரத்தம் போனால் மயக்கி விழுந்துருவோம், இறந்துருவோம் தான் அது எஜுகேட் ஆகிருக்கும்ல. திடீர்னு அது உடம்புலேருந்து அவ்வளோ பிளட் வருது. வாட் தட் பேபி வில் திங்க்? அப்போ நான் இறந்து போயிருவேன் நான் வரைக்கும் அந்த குழந்தை யோசிக்கும். கரெக்ட் தானே? ஸோ அதுக்கு முன்னாடியே மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தை பற்றின கவுன்சிலிங் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த டைமுக்கு முன்னாடிலேருந்தே அந்த குழந்தைக்கு சரியான டயட் கொடுத்துட்டு வந்தோம்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட லிமிட் குறையிறப்போ அந்த சிம்டம்ஸாக அந்த குழந்தை நம்ம சொல்கிறத கேட்டு ஓகே இப்படி இருக்கணும் அம்மா சொல்லியிருக்காங்க, லெட் இட் பி, இதுக்கு 4-5 டேஸில் செட்டில் ஆகிடும் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்குமாவது அந்த குழந்தை ப்ரிப்பேர் ஆகும். இஃப் ஹர் டயட் இஸ் குட். Also, or not only the puberty child, எல்லா மென்சுரேஷன் விமனுக்கும் இது இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட்
மென்சுரேஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது அதை சார்ந்த உணவுகள், உளுந்த கஞ்சி, உளுந்த களி, உளுந்து சாதம் சாப்பிட்றது, இந்த கிச்சடி சாப்பிட்றது, மஞ்சள் நிறைய எடுத்துக்கிறது, ஃபுட்டில் நல்லெண்ணெய் சாப்பிட்றது, எக் சாப்பிட்றவங்க எக் எடுத்துக்கிறது, இதை ஃபாலோ பண்ணோன்னா பேசிக்கலி யூ கேன் ஹாவ் அ ஈஸ் மென்சுரேஷன். அந்த நாட்களில் உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் கிட்ட எரிஞ்சு விடுறதும், சண்டை போடுறதும், முகத்தை சுருக்கிட்டு ஒரு ரூமில் போய் படுத்துக்கிறதையுமாவது நம்ம தவிர்த்துக்க முடியும். ஓகே, வேற என்ன? நம்ம அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுடைய அந்த செயினை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் மற்றவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது. இப்போ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸினுடைய அந்த அந்த செயின் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் பீரியட்ஸ் டைமில் மற்றவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, இன்னொருத்தவங்க பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். எஸ், ஓகே. அதான் அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் no single atom is detached. Every of our atom is on its subtle level is divided into particles and energy waves, and that energy wave is interlinked with the other person's energy wave. So அப்போ எனக்கு இங்கே ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுதுன்னா when I come in contact with any living thing அதில் எலக்ட்ரானை பிடிக்கிறது தான் என் உடம்போட நேச்சர் ஆகும். That's why ஒரு menstruating girl வந்து வெளியில் போகக்கூடாது. Also her immunity will be very low. ஓகே, ஸோ அந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறப்ப கான்டாக்ட் வர பர்சனுக்கு ஒரு டிசீஸ்டு பர்சனாக இருந்தாங்கன்னா அந்த டிசீஸ்க்கு இவங்க எக்ஸ்போஸ் ஆகிறதும் சீக்கிரம் நடக்கும். ஸோ டு ஸ்டாப் பை இம்யூனிட்டி வைஸ் அண்ட் டு பி லெட் ஹர் பி ஸ்டேபிள் ஆன் ஹர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், எந்த விஷயத்தோடையும் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கணும், ஹெல்ப்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். அண்ட் தட் வே அதனால தான் அவங்க எந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு போக வேண்டாம், வெளியே போக வேண்டாம்னு சொல்லிட்டு தட் இஸ் வை குழந்தை பிறந்திருக்க மென்சுரேஷன் அளவுக்கு ஈக்குவலாக பிளட் லாஸ் ஆகிற டெலிவரி டைமில் பிறந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வந்ததும் குளிங்க, இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் குளிங்க, பியூபர்ட்டி மென்சுரேஷன் அட்டென்ட் பண்ண ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் குளிங்க. குளிக்கிறோம்ல, ஏன் குளிக்கணும்? குளிச்சா என்ன ஆகும்? ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு குளிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? வாட்டர், எனி பஞ்ச மகாபூதாஸ் ஆர் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. ஃபைனலி நாம சொன்னோம் இந்த அணு, அல்டிமேட் அணு, பரமாணு, த்ரையாணுகா. இந்த த்ரையாணுகா பஞ்சமகாபூதத்து கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் 96 தத்துவங்கள் விரிவடையும். அந்த 96 தத்துவங்களோட வாத பித்த கபம் சேர்ப்ப தான் இந்த தேகம் உண்டாகுது. அதில் தான் நீங்கள் ராகத்வேஷம் படிக்கிறோம். 4448 நோய்களும் அந்த உடம்புல வருது. குட் அண்ட் பேட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுது, ஃபிசிக்கல் பாடி வருது. when this anu come in contact with the பஞ்சமகாபூதம். இந்த பஞ்சமகாபூதான்னு சொல்ற இந்த பிருத்வி, அப்பு, தேய், வாயு, ஆகாஷம், அஞ்சலியும் they all the source of energy. ஓகே, ஸோ எங்கெல்லாம் நம்மளோட எனர்ஜி லேக் ஆகுதோ, அது நம்மளோட எனர்ஜியை டொனேட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நம்ம உடம்புல அந்த எனர்ஜி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ we have to get in contact with the பஞ்சமகாபூதம். ரன்னிங் வாட்டர்ஸ் அதி உத்தமம், சமுத்திர நீர் அதி உத்தமம். முடியனா வீட்டில் இருக்க தண்ணீரையாவது ஒரு பிஞ்ச் மஞ்சள் தண்ணி கலந்து குடிச்சிடும். ஓகே, அக்னியில் வீட்டில் இருக்க தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தோட ஃபயர் உங்கள் உள்ளங்கையில் ஃபயர் அதோட வெப்பம் உங்கள் கையில் உணர்ற அளவுக்கு அந்த தீபத்தை போட்டு கண்ணில் எஸ்பெஷலி ஆன் ஹார்ட் சக்கரா வச்சுக்கிறதும் அதுதான் டு ரிசர்வ் த பாசிட்டிவ் எனர்ஜி ஆஃப் அக்னி பூதம். செடிக்கு தண்ணி ஊற்றுறது, மண்ணில் கை வச்சு வேலை செய்யறதும் டு ரிசர்வ் த எனர்ஜி ஆஃப் த பிருத்வி பூதா. ஓகே, காதுக்கு எண்ணெய் விடுறதோ, தலைக்கு எண்ணெய் வைக்கிறதோ டு ரிசர்வ் த பாசிட்டிவ் எனர்ஜி ஆஃப் ஆகாஷ பூதா. ஓகே, லைக்வைஸ் தண்ணீர் இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அதெல்லாம் நமக்கு இம்பாசிபிளாக மாறிடுச்சு. குளிக்கிறது, வாட்டர் யூஸ் பண்ணது நமக்கு இன்னும் பாசிபிளாக இருக்குங்கிறதுனால நம்ம இன்னும் அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு வந்தாலும் டு ஸ்டெபிலைஸ் அவர் எனர்ஜி we will take bath. More clarity about going to கோயிலுக்கு போகக்கூடாது. more clarity about கோயிலுக்கு போகிறத பற்றி, கோயிலுக்கு போகிறத பற்றி. போகலாமா போகக்கூடாதா? போகக்கூடாது. அம்மன் கோயிலுக்கு போகலாமா? அம்மன் கோயிலுக்கு போகலாமா? ஏன் அம்மன் மட்டும் என்ன எனக்கு வந்துட்டாங்க, இங்கே போகக்கூடாது அங்கே போகலாம், சேம் ஜெண்டர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் என் கஷ்டம் உனக்கும் தெரியும் அப்படியா ஈக்குவேட் பண்ணிப்பாங்களா? சரி, நம்ம உடம்புல அந்த வாத்த பித்த கப்பம்னு சொன்னோம் இல்லையா, அந்த வாத்தத்தில் there are 10 types of vata, வாயு நம்ம பாடி. ஓகே, அது பிரதானமான வாயுக்கள் வந்து 5: உதானன், பிராணன், சமானன், அப்பானன், தியானம். ஓகே, இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது 2 பை டைரக்ஷன் வைஸ். ஒன்று உத்தானன், இன்னொன்று அப்பானன். Okay, Uttanan is one air which flows upward. That is
the what we breathe, நம்ம ஸ்னீஸ் பண்ணுறப்போ, கண்ணை சிமிட்டுறப்போ, வேர்டை ஆர்டிகுலேட் பண்ணி பேசுகிறப்போ, எல்லாத்துக்கும் அப்வர்டு மூமெண்ட்ஸ், சலைவேஷனில் மூக்கிலேருந்து ஸ்கூட்டம் வரப்போ, மியூக்கஸ் வரப்போ, இது எல்லாமே வந்து உதானனோட ஃபங்க்ஷனால நடக்குது. Similarly, Apanana is once that moves downward, air that moving downward facing air. அதனால தான் with that நம்ம வந்து மோஷன் போகிறதுனா அதில் வர பவர்ஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்க்குறோம். அது கூட அப்பானன் வெளியில வந்து தள்ளுனா தான் நமக்கு மோஷன் வெளில வரும். The downward flow air. அதே தான் during urination, during passing our bubbles, during menstruation, during child birth, delivery, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் செட்டன்னு சொல்ல பிளாசண்டா வெளியிடுறதுலேருந்து ஒரு ஆணுக்கு விந்தணு வெளியேறதுலேருந்து அப்பான டவுன்வர்ட் ஃப்ளோயிங் ஏர் அதோட ஸ்தானத்தில் நாபியிலிருந்து 3 விரட்களை கீழே அதோட ஸ்தானத்தில் அப்பான நின்று அதோட தொழிலை ஆற்றுனா மட்டும்தான் இந்த வேலைகள்லாம் நடக்கும். ஆர் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம், கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம ஒரு கோவில் அப்படிங்கிற கான்செப்டில் யூஸ்வலாக என்ன மாதிரியான மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கோயிலில்? செம்பு, ஐம்பொன், பித்தளை, ரொம்ப காஸ்ட்லியாக சாமி இருந்துச்சுன்னா தங்கம், வெள்ளியெல்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த மெட்டல்ஸோட எனர்ஜி என்னங்க? வாட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இட் ரிலீசஸ்? அஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. லாட் ஆஃப் நெகட்டிவ் அயான்ஸ் பை விச் லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. எங்கெல்லாம் அயான்ஸ் நெகட்டிவாக இருக்கும் அங்கே எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, தலைகீழா. ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாத்துலேருந்து நிறைய நெகட்டிவ் அயான்ஸ் வரையும். ஸோ தட் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ கோவிலுக்கு தட் இஸ் வை. அண்ட் ஆல்சோ அந்த மெட்டல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலில் பார்க்குறோம், வெளியில் படிக்கிறதுல ஆரம்பிச்சு கொடிக்கம்பத்தில் ஆரம்பிச்சு எவ்ரி ஸ்டேஜ் நம்ம கர்ப்பகிரகம் உள்ள போகிற வரைக்கும் ஆல் த மெட்டல்ஸ் வி யூஸ் ஆன் தட் பூஜா இந்த மெட்டல்ஸ் தான் இருக்கும் விச் ஹேவ் லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. அதை தாண்டி தோஸ் சப்ஸ்டன்ஸ் வி யூஸ், கற்பூரம், தூபம், ஏலக்காய், துளசி வாட்டர்னு அந்த வில்வம் அப்படின்னு எந்த கோவில் போனால் அவங்க யூஸ் பண்ணுற அத்தனை சப்ஸ்டன்ஸும் நெகட்டிவ் அயான்ஸ் கொடுக்குற நெகட்டிவ் அயான்ஸ் கோயில் இருக்க கருங்கல் இருக்குது. ஓகே, தட் இஸ் வை நம்ம தெளிவற்ற மனநிலையில் இருக்கோம்னா கோவிலுக்கு போயிட்டு எதுவுமே பண்ணாமல் கோயிலை போய் சுற்றிட்டு வந்தால் நம்ம மைண்டு காமாக இருக்குன்னா நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தே தீரும். அதை நீங்கள் நிறைய ரிசீவ் பண்ணணும்னா உட்காந்து தியானம் பண்ணுங்க. அதை நீங்கள் நிறைய ரிசீவ் பண்ணணும்னா ஆணாக இருந்தால் சட்டை போடாமல் போங்க. த்ரூ யுவர் ஹார்ட் சக்கரா நிறைய எனர்ஜி ரிசீவ் ஆகும். பெண்ணாக இருந்தால் கோல்டு, மெட்டல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், சில்கில் சாரிட்டி எடுத்து போனீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. யூ கேன் அப்சர்வ். ஒரு பருத்தி ஆடை ஊற்றி போனீங்கன்னா யூ கேன் அப்சர்வ் த லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இட் வில் ஸ்டிமுலேட் த பிராண, த உத்தானன், அப்வர்ட் ஃப்ளோயிங் ஏர். ஓகே, இந்த அப்வர்ட் ஃப்ளோயிங் ஏர் அண்ட் த பிராணா இது ரெண்டுத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணுற இடங்களாக தான் கோவில்கள் அமைப்பு. அதோட ஆர்கிடெக்சர் வாஸ்துவே அதுதான், டு ஸ்டிமுலேட் த உத்தானன் அண்ட் த பிராணிக் ஃப்ளோ. டியூரிங் மென்சுரேஷன் நமக்கு இதில் எந்த வாட்டம் ஒர்க் ஆகணும்? மென்சுரேஷன் அப்போ டவுன்வர்ட் ஃப்ளோ அப்பானன். ஓகே, வேர் உத்தானன் சட்டலாக இருந்தால் போகும். இங்கே டவுன்வர்ட் ஃப்ளோயிங் அப்பானனுக்கு தான் மொத்த கான்சன்ட்ரேஷனும் கொடுக்கும். அதுக்கு தகுந்த ஃபுட்டு தான் சாப்பிட்றோம், அதுக்கு தகுந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைய உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்பானன் ஸ்டிமுலேஷன். ஸோ கோவிலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அப்போர்ட் ஃப்ளோயிங் உத்தானனை ஸ்டிமுலேட் பண்ணுற இடம். ஸோ இப்போ சொல்லுங்கள், கோவிலுக்கு போனால் என்ன நடக்கும்? இஸ் இட் குட் ஆர் பேட்? அதில் அம்பாள் கோவிலுக்கு போனால் மட்டும் ஆப்போசிட் அப்பானன் ஸ்டிமுலேட் ஆகுனா everything is same. ஓகே, ஸோ அம்பாலும் நம்ம எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே போனாலும் இதே ப்ராசஸ் தான். யுவர் பிராணன் அண்ட் உத்தானன் கெட் ஸ்டிமுலேட்டட் விச் ஷுட் நாட் பி ஸ்டிமுலேட்டட் ஆன் ஏ டைம் ஆஃப் மென்சுரேஷன். அங்கே அப்பானன் தான் வேலை செய்யணும். அப்போ உத்தானன் அதே தான். வென் யூ ஷுட் நாட் கோ டெம்பிள்னு சொன்னதே தான். வீட்டுக்குள்ளே இருக்க பூஜைக்கு போகாத விபூதி மாதிரியான விபூதினா என்னதுங்க? பூதினா விபூதினா என்ன இருக்கும்? பூதினா செல்வம், விபூதினா ஈடு இணையற்ற செல்வம். நாயகன் கேட்டு விநாயகனா ஈடு இணையில்லாத நாயகன். அந்த மாதிரி விபூதினா ஈடு இணையற்ற செல்வம். ஓகே, விச் ஹேவ் லாட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ அதனால தான் அந்த விபூதி வைக்கக்கூடாது, பூஜை ரூமுக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, அஃப்கோர்ஸ் தியானம் பண்ணக்கூடாது. தியானம் மெடிடேஷன் ப்ராசஸில் தி வில் ஸ்டிமுலேட் அவர் பிராணன் உத்தானன்
த்ரூ அவர் விசுத்தின் ஆகிய சக்கராவை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அங்கே தான் வேலை செய்யும் மெடிடேஷன் பண்ணலாம். அது வேலை செய்யக்கூடாது, மூலாதாரம் தான் வேலை செய்யணும் டியூரிங் மென்சுரேஷன். ஆப்போசிட்டாக ஆகிய சக்கரையாக வேலை செய்யணும். ஸோ மெடிடேஷன் பண்ணாதீங்க. லிக்கித ஜபம் ரைட்டிங் கூட பண்ணணும். ஆல் லிக்கித ஜபமும் இட் வில் ஒர்க் பண்ண ஆகிய சக்கரா அண்ட் விசுத்தி. நேச்சுரலாக விசுத்தியில் இருக்கும், நல்லா பண்ணணும் ஆகியம் போடும். ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல் நீடட் டியூரிங் அவர் மென்சுரேஷன். ஆன் அவர் மென்சுரேஷன் நமக்கு எந்த சக்கரை வேலை செய்யணும்னா சுவாதிஷ்டான மணிப்பூரல். அப்போ அதுக்கு தகுந்த ஒர்க் மட்டும்தான் பண்ண சொல்லுவாங்க. தட் இஸ் வை மென்சுரேட்டிங் கேர்ள் தனியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் போகிறப்போ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரேக் அப்பெல்லாம் அவங்க மேம் பிரின்சிபல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டீங்க, நாளைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா என்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, நான் ஹோம்ஒர்க் எடுக்கிறேன்னு சொல்லுவா. தூங்கி விழுவா, கேட்டால் டயர்டாக இருக்குனால நான் தூங்கி விழுறேன், மேம் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, சாஸ்திரம் சொன்னது தனியாக அமைதியாக இருக்கிறது தான். அமைதியாக இருக்கிறது வேற, தூங்குறது வேற இல்லையா? ஸோ sleeping excessively on menstruation will stimulate the pitta dosha, which will lead to painful menstruation. That is why அவங்க தனியாக இருந்தால் என்னதான் பண்ண முடியும், தூங்குறதுனால வரும் அப்படின்னா அப்போ தான் இந்த உள்ளரங்க விளையாட்டுக்குன்னு குழந்தை எக்ஸாம் எழுதினாப்போ பல்லாங்குழி, பாண்டி, கூழாங்கல், தாயம், பரமபதம், செஸ் செஸ்ஸெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா to keep your brain active, okay, not to sleep. Rest எடுன்னு சொன்னாங்க, எப்படி தூங்க சொல்லனாங்க. Keep you physically at rest, not to sleep and have your give rest to your mind. Actually இதுல பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா physically body ரெஸ்ட்ல இருக்கணும், மைண்ட் ஆக்சுவலி ஆண்களுக்கு வந்து சாதனா ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல்ஸ் தான் நிறைய இருக்குல்ல. அக்னிகோத்திரம் பண்ணுறது, தர்ப்பணம் கொடுக்கறது, பெரியவங்களுக்கு பண்ணுற தர்ப்பணம், நித்திய தர்ப்பணம், இதெல்லாம் பெண்களுக்கு ஏன் சொல்லப்படலை? அப்போ பெண்கள்லாம் சாதகாக இருக்கக்கூடாதா? we are not eligible for being sadhagas. See, a man has to actively involve into sadhana. அவன் தன்னைத்தானே பிரயத்தனப்படுத்தி குருகுணம் போய் 12 வருஷம் குரு கிட்ட படிச்சு சாதனா கற்றுக்கிட்டு சாதனா பண்ணணும். இட் இஸ் இஸ் தர்மம். பட் ஃபார் ஃபீமேல் ஒவ்வொரு மாதமும் அவங்க அண்டர்கோ பண்ணுற மென்சுரேஷனை அனுபவிச்சு கீப் யுவர் ஐஸ் க்ளோஸ், ஜஸ்ட் அப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் பாடி. தட் இஸ் த சாதனா given for a female. Menstruation is the sadhana done by a female every month on month. Okay, அதனால தான் அந்த சாதனா பண்ணுறதுனால தான் ஆண்கள் அக்னி கிரியாஸ் பண்ணுறப்போ நம்ம போய் பக்கத்தில் தர்பை வச்சுட்டு நின்னா ஆட்டோ கிரெடிட் ஆகிடுது. நமக்கு எல்லாமே 50% ஆகும். கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் உட்காந்து பண்ணால் நமக்கு ஆட்டோ கிரெடிட்டாக 50% புண்ணியம் ஏன் வருதுன்னா we perform sadhana every month on month by the name of menstruation. So menstruation is a sadhana. அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? நம்ம மைண்டை அவ்வளோ இன்னர் ஃபோக்கஸ் பண்ணோம். யூ ஹாவ் டு ஏன் ஓடாத, ஏன் கரலை சுத்தாத, பரதநாட்டியம் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் எல்லாத்துலேயும் பரதநாட்டியம் என்னோட பரத டீச்சர் அட்டனன்ஸ் வச்சுருப்பாங்க. அட்டனன்ஸ் ப்ரெசன்ட் அட்டன்ஸ் இல்லை, என்னோட மென்சுரேஷன் அந்த குழந்தையோட மென்சுரேஷன் டேட் நான் அட்டனன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு 2 நாள் இருந்து கேட்க முடியும் வச்சா மென்சுரல் ஆகியா மென்சுரல். ஏன்னா இஃப் ஐ எம் ஆன் மென்சுரேஷன் நான் சடங்கை தொடக்கூடாது, ஐ ஷுட் நாட் பெர்ஃபார்ம் டான்ஸ். அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. உட்காரு பாரு, சலங்கை தொடக்கூடாது, அரை மணி உட்காரக்கூடாது. ஸோ அது வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல். அதே மாதிரி களரி பயிற்சி, ஆல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்துலேயும் இஃப் யூ ஆன் மென்சுரேஷன் யூ ஷுட் நாட் டூ தட். ஏன் சொன்னாங்கன்னா ஃபிசிக்கலி எக்ஸாஸ்ட் பண்ணிக்கக்கூடாது, ஒன் திங். 2வது உன்னோட மொத்த ஃபோக்கஸ் எனர்ஜியும் உன்னோட இன்வர்ஸஸ் இருக்கு. டர்னிங் டு யுவர் செல்ஃப், அப்சர்வ் யுவர் ஓன் பாடி, வாட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் யூ. அதுக்கான சாதனா டைம் தான் மென்சுரேஷன். ஸோ யூ நீட் டு பி அட் ரெஸ்ட் ஃபிசிக்கலி, பட் யூ ஷுட் பி மோர் ஃபோக்கஸ்டு மென்டலி. அதனால தான் மைண்ட் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் இருக்கு. ஈவன் டியூரிங் மை பியூபர்ட்டி எனக்கு 5 அத்தைங்க ஒரு அத்தை எப்போவுமே ஸ்டேபிளாக என் கூடயே அந்த ரூம்லேயே இருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கேம் விளையாட வச்சுட்டே இருப்பாங்க. சாப்பாடு கொடுப்பாங்க, விளையாட வைப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, விளையாட வைப்பாங்க. ஸோ இந்த கேம் விளையாடுவாங்க. தூக்கம் வரும்னு சொன்னால் தூக்கம் விட மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு காரணம் தெரியலனாலும் இட் வாஸ் ஃபாலோ பை தெம். தே மேட் அஸ் டு ஃபாலோ தெம் பிகாஸ்
நீ தூங்காத, முழிச்சிருந்து உனக்குள்ள நடக்கிற மாற்றங்களை கவனிங்கிற சாதனா டைம் தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களோட மென்சுரேஷன். பி மோர் அவேர் இன்சைட், அதுக்கான டைம் தான் மென்சுரேஷன். மேம் ப்ளீடிங் நின்றதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு குளிக்கிறோம் மேம், அது நல்லதா கெட்டதா? ஆமாம், ஆயில் தான். அப்புறம் இப்போ டெய்லி ஆயில் பார்த்து எடுக்கணும், நல்லெண்ணெய் வைக்கணும் கம்பல்சரி. அந்த ஒரு அந்த 5th டே, தட் இஸ் கால்ட் புனித நீராட்டம். அந்த 5th அந்த டே விட்டுருங்க. மென்சுரேஷன் 40% கம்மியாக குறைஞ்சதுக்கு அப்புறம் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். எண்ணெய்ங்கிறது நல்லெண்ணெய் மட்டும்தான். யூ ஷுட் அவே ஸ்டார்ட் ஃப்ரம் யூர் உச்சி, நாபி அண்ட் கால் வச்சுட்டு கேன் டிஃப்யூசர், அதுக்கு எண்ணெய் வச்சுட்டு தலைக்கு குளிக்கிறது. எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கிறது மட்டும்தான் எண்ணெய் வச்சு குளிக்கிறது. தேங்காய் கிடையாது, நல்லெண்ணெய் வச்சு குளிச்சா மேம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் ப்ளீடிங் போடுறாங்க மேம். அப்போ வந்து குழந்தைங்க வந்து அவன் எப்படி இருந்தாலும் அம்மா வச்சு தான் இருப்பாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படாது. குழந்தை இந்த பாயிண்ட் ஒன்று சொன்னாலே என்ன வைக்கிறது, அது பேர் என்னங்க? உச்சி. உச்சி குழந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த உச்சி? ஏன் அப்படி இருக்கு குழப்பலான்னு? போன்ஸ் ஜாயினே ஆகல, ப்ரெக்மான்னு சொல்லுவாங்க. ப்ரெக்மா பாயிண்ட்ங்கிறது அந்த உச்சி ஓப்பனாக இருக்கும். எத்தனை மாசத்துல மூடுங்க? 12 months. 12th month. ஆஃப்டர் 10th month தான் அந்த ப்ரெக்மா வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் அம்மா தாயும் சேயும் ஒரே உயிர் தான். வெளியில வந்துட்டாலும் ஒரே உயிர் தான். இவங்களோட மென்சுரேஷன் அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுமானா பண்ணாது. ஓகே, that soul which is new to that newborn, அந்த பிறந்த குழந்தைக்கு எதெல்லாம் வெளி உலகமோ அவுட்டர் பர்சனோ அப்படி இருக்கிற மென்சுரேட்டிங் கேர்ள் ஆப்வியஸாக தொடக்கூடாது. மென்சுரேஷன்ல இருக்கிற பெண்கள் பிறந்து 12 ப்ரெக்மா மூடாத குழந்தைய தூக்கக்கூடாது, தொடக்கூடாது. அவங்களோட அந்த டெம்பரேச்சர் ரைஸ் சொன்னோம் இல்லையா, 2 to 3 to 4 degree Fahrenheit, அது அந்த குழந்தை எஃபெக்ட் பண்ணும், குழந்தை ஃபீவர் வரும். இட் வில் கண்டக்ட். அவங்க கிட்ட அந்த குழந்தைகிட்ட லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நெகட்டிவ் ஐயான்ஸ் இருக்கும். அது அப்படியே மென்சுரேட்டிங் விமன் பாடி அப்சர்வ் பண்ணும், குழந்தை சிக் ஆகும். தட் இஸ் கால்ட் இவ்வளோதான் இல்லாத குழந்தை பருவ தோஷம், டெக்ஸ்டிங், பால தோஷம், ஆட்ஸ்கப் தோஷம். அதில் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக சொல்றது தட் தோஷம் கிரியேட்டட் பை அ மென்சுரேட்டிங் விமன் ஃபார் அ பேபி. So அது obviously when you are on a menstruation you should not touch a neonatal baby whose pregma is still open, through which you will observe all the energy from the child and the child will fall sick for sure. Sick. அவங்க கண் ஐரிஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த குழந்தைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பட் அது அம்மாக்கும் தானே ஆகுதுன்னா நோ, ப்ரெக்மா மூடாத வரைக்கும் தாயும் செய்யும் ஒரே சோல் தான். ஓகே, மென்சுரேஷன் தாய்க்கு இருக்கிற ப்ளீடிங் மென்சுரேஷன் கிடையாது, and that will not affect a baby, but menstruation of other women will surely affect the baby. இதே ரீசன் தான் மென்சுரேஷன் விமன் பட்டுப்புழு நேர இடத்துக்கு போகக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மலாம் பட்டுக்காகவே தேர்ந்தோம். சரி, பட்டுப்புழு இருக்கிற இடத்துல, பட்டு துணி நெசவு பண்ற இடத்துல, பட்டுப்புழு வளர்க்குற இடத்துல menstruating women should not go. Okay, because silkworms are so very very sensitive to temperature. Okay, and silkworms இருக்கிற ரூம்ல ஒரு ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் திஸ் மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்றப்போ அந்த ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர் அந்த growthக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த டைம் அந்த டெம்பரேச்சர்ல வச்சிருக்கணும்ன்றப்போ ரைஸ்டு பாடி டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு மென்ஸ்ட்ரேட்டிங் விமன் அந்த சில்க்வார்ம்ஸ் வளர்க்குற ரூம்குள்ள போனா I have seen so many on என்னோட இந்த ஒர்க்கில் எவ்வளோ இடங்களில் போயிருக்கேன். இந்த அந்த பட்டுப்புழு நெய்கிறவங்க, பட்டுப்புழு வளர்க்குறவங்க குடும்பத்தில் அது ரொம்ப ரொம்ப வெரி சின்சியராக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பட்டுப்புழு வளர்க்குற இடத்துல அந்த வீட்டில் இருக்க அந்த குடும்பத்தோட பெண்கள் ஆன் தேர் பீரியட்ஸ் they will never enter into the room. ஏன்னா போயிட்டு வந்தால் அது ப்ரொஃபஷனலி இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் தம், ஃபினான்ஷியலி இட் இஸ் அ பிக் லாஸ். அதனால அவங்க அதை ரொம்ப கான்ஷியஸாக வச்சுருப்பாங்க. சிமிலர்லி எப்படி பிறந்த குழந்தைக்கு நம்ம டெம்பரேச்சர் எஃபெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் பட்டுப்புழு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் மேம். மேம் இது பரவாயில்ல, பேபிக்கு வந்து 5 years தான் ஆகுது. இப்போவே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி கணக்கல் கட்டு அப்புறம் இது ஜாதி இதெல்லாம் கொடுத்தோம். இப்போ வந்து நம்ம மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரீ பியூபர்ட்டி ஏஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10. ஓகே,
இது வந்து யூனிவர்சலாக ஒரு ஏஜ் நம்பரில் டிசைட் பண்ண வேண்டாம். யூ குட் சி சேஞ்சஸ் இன் அ கேர்ள்ஸ் ஃபிசிக்கல் பாடி. மசில் க்ரோத்தில் சேஞ்சஸ் வரும், செஸ்ட்டில் மைல்டு சேஞ்சஸ் தெரியும், அவங்களுடைய பிஹேவியரில் சேஞ்சஸ் வரும். ஆன் that டைம் டு ஸ்டார்ட் கிவிங் திஸ் மென்சுரேஷன் ஃபுட். ஓகே, அந்த டைமில் நம்ம சொன்ன இந்த ஃபுட் ஹேபிட்டை அஃப்கோர்ஸ். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு ஃபுட்டு கருவேப்பிலை. கருவேப்பிலை எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ மென்சுரேஷன் சிம்டம்ஸை ஈஸாக பண்ணும். பியூபர்ட்டி டைமில் பியூபர்ட்டியில் ஆல் த்ரூ லைஃப் லாங் மென்சுரேஷன் பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் சரி, கிராஸ் வருதுன்னு சொல்கிறவங்களும் சரி, ஃபர்ஸ்ட் டேவே ப்ளீடிங் ஆரம்பிச்சிச்சு, ஆனால் செகண்ட் டே தான் நல்ல ப்ளீடிங் இருக்குது, ஃபர்ஸ்ட் டே பெயின் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் ஃபுட்டில் எவ்வளோ கருவேப்பிலை, எஸ்பெஷலி கருவேப்பிலை பொடி மாதிரி சேர்த்துக்கிறது, எனிவே கருவேப்பிலை அரைச்சி மோரில் எவ்வளோ நேரம் ரெக்கார்டிங்க டைம் லிமிட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். கேட்டிருப்பீங்க இவ்வளோ நேரம் எவ்வளோ ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை சயின்டிஃபிக்காக அபவுட் மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ், ப்ரெக்னன்சி, ப்ளீடிங் எல்லாத்த பற்றியும் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாப்புல. இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க் ஆஃப் 12-15 years of hard work collecting these data. It's a